வெல்கம் டு ஜேஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச சேமியா சவரிசி பாயாசம் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி சேமியா சவரிசி பாயாசம் வந்து ஒரு 3-4 மாதிரி நம்ம செய்வோம். இது வந்து ஒரு ஸ்டைல், அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக அளவு வந்து நான் சொல்கிறது எல்லாம் 3 பேருக்கு தான். கூடுதலாக ஆள் இருந்தால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோவுக்கு போய் அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். நெய் மட்டும் போடுங்க. 1 ஸ்பூன் நெய் தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு பாயாசத்துக்கு உள்ளது. நெய் சுடாட்டும். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறோங்க. அதே மாதிரி 10 கிஸ்மிஸ் எடுத்து வச்சுக்கிறோங்க. முந்திரி கூட போடுறனாலும் கூட போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்களோட விருப்பம். இதில் பாதாம் கூட நீங்கள் வெட்டி போடலாம். லைட்டாக வறுத்துக்கிறோங்க. லைட்டாக ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் லைட்டாக வரையிலேயே என்ன செய்யும், கிஸ்மிஸை போட்டுருங்க. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நம்ம எடுத்துடலாம். நான் கருப்பு கிஸ்மிஸும் மஞ்சள் கலரும் போடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுவும் வரப்பட்டுருச்சு. இப்போ நீங்கள் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு சேமியா வருங்க. சேமியா வந்து 3 ஸ்பூனு. ஒரு ஆளுக்காக இருந்தால் 1 ஸ்பூனு, 2 பேருக்காக இருந்தால் 2 ஸ்பூனு, 3 பேருக்காக இருந்தால் 3 ஸ்பூன் போடுங்க. இது கூடனாலும் ஒன்றும் ஆகாது. சேமியாவை லைட்டாக வறுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி வறுத்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சவரிசி நம்மளுக்கு வந்து பெரிய சவரிசிலாம் எனக்கு இங்கே கிடைக்காது. பொடி சவரிசி தான் கிடைக்கும். அது மிஞ்சி போனால் ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸில் நம்மளுக்கு வெந்துடும். அதையும் நெய்யில் வறுத்துக்கிறேங்க. ஊற வச்சும் செய்யலாம். நான் இன்றைக்கி எல்லாமே நெய்யில் வறுத்து செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சவரிசி நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம ஊற வச்சும் போடலாம். நான் இன்றைக்கி எல்லாமே நெய்யில் வறுத்து போடுறேன். இந்த மாதிரி எப்போது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அடிக்கடி செய்ய வேண்டாம், எப்போது செஞ்சு சாப்பிடுங்க. சிறு வயசுக்காரவங்களாக இருந்தால் எப்போவுமே இது செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் இது சரியாக வராது. நம்ம ஊற வச்சு போடுறது தான் சரியாக வரும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து 600 மில்லி தேங்காய் பால் ஊற்றுங்க. அதாவது திக்கு தேங்காய் பால் 200 மில்லி. அதுக்கு மேலே உள்ளது தண்ணி தேங்காய் பால், இல்லை தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அதுவே இங்கே இருக்கிறவங்க கோத்தாப்பால் 200 மில்லி போட்டிங்கன்னா 400 மில்லி தண்ணி போட்டுக்கிறோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு. அந்த பாலிலேயே அந்த சவரிசி வந்து வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 மினிட்ஸில் இது வெந்துடும். இங்கே உள்ள சவரிசி அதே நேரத்தில் மாவாகவும் போகாது. சவரிசி வந்து பாலில் வந்து நல்லா வேக வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயசம். கண்டிப்பாக எப்போவாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் நம்மளுக்கு பாதி வேக்காடு வந்துருச்சு சவரிசி. இப்போ நம்ம என்ன செய்யணும், சேமியா 3 ஸ்பூனை வறுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை போடுங்க. சேமியா சவரிசி கூடனா அது வந்து ஒன்றுமே ஆகாது. சவரிசி குடிச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாயசம் திக்காக போயிடும். சேமியா குடிச்சுன்னா எந்த பிரச்சனையுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அது நல்லா பாலிலேயே நல்லா வேகணும். இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து என்ன செய்யுங்க, ஏலக்காவை போடுங்க. ஏலக்காயை வந்து தட்டி போடுங்க, தூள் போட வேண்டாம். ஒரு 4 போடுங்க போதும், இல்லைன்னா சும்மா பிச்சு போடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. முந்திரி திராட்சை வறுத்து வச்சதை போடுங்க. போட்டு அதில் கிண்டுங்க. இன்னும் இருக்கிறது சீனி மட்டும் இருக்குது. ஏன்னா நம்ம சேமியா சவரிசி வேகிறதுக்கு முதல்ல நம்ம போட்டோம்னா சவரிசி வந்து வேகாது. அதனால் நம்ம வந்து கடைசியில் தான் சீனி போடணும். இந்த தேங்காய் பாலுக்குள்ள நல்லா வெந்தது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் 3 ஸ்பூன் சீனி. இது சிறு வயசுக்காரவங்களுக்கு இது வந்து சூப்பராக தெரியும். ஆனால் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ரொம்ப தேங்காய் பால் ஊற்றினா இது வந்து சில பேருக்கு ஒத்துக்கிறாது ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்துக்குறேங்க. அவ்வளோதான். சீனியும் போட்டாச்சு, எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு அடைச்சிட வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுப்பு அடைச்சி மூடி வைங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா திக்னஸ் நல்லா கரெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் சேமியா சவரிசி பாயாசத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெய்யில் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.